ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியுமா? இது தவ்வு. நம்ம நாட்டில் இருக்குமா என்னன்னு தெரியாது. இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம், பொரிக்க போகலாம். இது சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, பெப்பர் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூனு. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை கட் பண்ணி நம்ம பிரட்டி வச்சிடலாமா? ஓகே, பாருங்கள், தவா கட் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி வச்சு இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அப்படியே லைட்டாக வாட்டி பொரித்து எடுத்துடலாம். பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது எங்கள் வீட்டு ஓனர் அக்காவுக்கு மட்டும்தான். இது அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி சமையல் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்து நான் போடுறேன். எனக்கு இதை பற்றி விவரம் தெரியாது. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியானது, உடம்பு வெயிட் லாஸ் பண்ணும். சோறு நம்ம அதிகமாக சாப்பிட்றத இதை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய், உப்பு, காரம், புளி கொஞ்சம் குறைக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு பாடி ஹெல்த்தாக இருக்கும். பாருங்கள், சும்மா ஒரு 3 ஸ்பூன் சின்ன சைஸ் ஸ்பூன் தான். அதுக்கிட்ட எண்ணெய் விட்டு தோசைக்கல்லை வச்சு இப்போ போட்டிருக்கேன். லைட்டாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, கருகிராமல். இப்படி லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா